இருக்கக்கூடிய சாம்பையா அவர்களை உங்கள் சார்பாக மீண்டும் வரவேற்று இந்த மைக்காவற்றை ஒப்படைக்கிறேன். உங்கள பல பேர் விவசாயிகள், விவசாய கூலிகள் எல்லாம் இருக்கீங்க. வியாபாரிகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். வியாபாரம் செய்யறவங்க இருந்தா கொஞ்சம் கையை தூக்குங்க. சும்மா ஒரு பட்டி கடையோ ஒரு டீ கடையோ எது வேணாலும் வச்சிருக்கலாம். ரொம்ப சந்தோஷம். வியாபாரம் செய்யறது எதுக்காக? வியாபாரி இது வந்து ஒரு கலந்துரையாடல் மாதிரிதான். ஒரு மீட்டிங்லாம் நினைக்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு கலந்துரையாடல். வியாபாரம் செய்யறது நம்ம குடும்பத்தை கட்டி காப்பதற்காக வியாபாரம் செய்கிறோம். சரி, அதனால என்ன உங்களுக்கு கிடைக்குது? நம்மளோட குடும்பத்தை காப்பதற்கு வருமான வரத்தை ஈட்டுவதற்கு ஒரு வசதியாக இருக்கிறது. என்ன வியாபாரம் பண்றீங்க? நாங்க டீ கடை வச்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷம். இப்ப டீ கடைக்கு என்னென்ன வாங்குறீங்க? டீ கடைக்கு பால், காப்பி, டீ, சீனி, பாத்திரங்கள் எல்லாம் வாங்குவோம். வேற மைக் பாருங்க, வேற மைக் பாருங்க. வாங்கின விலைக்கே எல்லாம் வச்சுருக்கீங்களா? மதுரை விலைக்கே விற்கிறது கிடையாது சார். நான் விலைக்கு நான் வச்சு பழைய கிடைச்சிருக்கேன். அதுதான் இப்போ கேள்வி. லாபத்துக்காக தான் நீங்க லாபத்துக்காக தான் சார். சொல்லுங்க சும்மா. சரி, வாங்கி காலேஜில் இருக்கிறீங்களா? வச்சுதான் இருக்கிறீங்களா? இது ஒரு வியாபாரம். வியாபாரங்கிறது லாபத்துக்காகத்தான். அதுல மாற்றுக்கிறது எதுவும் இல்லையா? வியாபாரம் பண்றது எதுக்காக? லாபத்துக்காக, குடும்பத்தை வாழ்ந்து வர்றதுக்காக வியாபாரம். சரி, இப்போ அரசாங்கம் வியாபாரம் பண்ணல. அரசாங்கம் நமக்கு விழிப்புணர்வையும் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்காகவும் அவங்க சர்வீஸ் பண்றாங்க. அதனாலதான் அரசாங்கம்ங்கிறது ஒரு அரசு இயந்திரங்கிறது தனி. அந்த அரசு இயந்திரம் இயங்கணும்னா அதுக்கு நிறைய அபிஷியல்ஸ் இருக்காங்க. கலெக்டர், சப் கலெக்டர், அந்த மாதிரி வரிசா பிடிஓ, தாசில்தார், ப்ராஜெக்ட் ஆஃபீஸர், இன்னென்ன விதமான தேவைகள் இருக்கு. மக்களுக்கு இத்தனை தேவைகளை திட்டங்கள்லாம் செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அது அதிகாரிகள் இருக்காங்க. இப்ப இந்த அதிகாரிகள்லாம் என்ன பண்ணணும்? மக்களுடைய தேவைகளை கண்டறிந்து அதை அரசுக்கு தெரியப்படுத்துவாங்க. அதான் ப்ராஜெக்ட் ஆஃபீஸ். இந்த இடத்துல இந்த பழம் வைக்கணும், இந்த பைப்லைன் போடணும், இல்லை ஈவினா இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசாங்கம் சரி செய்யும் சொல்லி உத்தரவு கொடுக்கும். இது அதிகாரம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க அதை செய்யணும். அதே மாதிரி உங்களுடைய சொத்து, உங்க வீடு இருக்கு, நிலம் இருக்கு, இது உங்களுக்கு தான் சொல்லி அத்தாட்சி பண்ண வேண்டிய அதிகாரம், கடமை, அதுக்குண்டான வழிமுறைகளை செய்ய வேண்டிய கடமை, அதிகாரம். ஏன்னா அரசாங்கம் செய்யணும். அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகளாக ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் அழகாக பத்திரம் ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கு
அனலைஸ் பண்ணி சீல் பண்ணி உங்க பெயர் மாற்றம் பண்ணாங்க. அதே மாதிரி அது இதெல்லாம் மறுக்க முடியாத அதிகாரங்கள், அதிகார பகிர்வு. ஆனா இதுல ஒரு சில இடங்கள்ல முக்கியமா ஒரு காவல்துறை வச்சுக்கோ, ஒரு உதாரணத்துக்கு அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அதிகாரம் வச்சிருக்காங்க. மனிதாபிமானம் கலந்த அதிகாரம். அது ஒரு சின்ன நிகழ்வை நான் சொல்றேன். நான் இங்கிருந்து சென்னைக்கு போயிருந்தேன். எனக்கு தெரியாது அது ஒன்வேன்னு. நான் மோட்டர் பைக்கில் ஒன்வேல போயிட்டேன். ஒரு ஒருத்தர் ஐயா நில்லுங்க, அங்க உள்ள சப் இன்ஸ்பெக்டர் ரேங்க்ல இருக்கவர் நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டுற உடனே நான் போய் என்ன பண்றேன், என்ன சார் ஐயா இது ஒன்று, நீங்க வரக்கூடாது, நீங்க வந்தது தப்பு அப்படிங்கிறாரு. இது ஒரு பேர் பிளண்டர் கிடையாது. பிளண்டர் வேற, தவறு வேற. இது தவறுதல். அப்ப அந்த அதிகாரிக்கு 3 விதமான ஆப்ஷன் இருக்கு. ஒன்று, நான் செஞ்சது தப்புக்காக எனக்கு அதுக்கு உண்டான அபராதத்தை விதிச்சு அபராதத்தை பாய் வாங்கிட்டு அதை வீடு கொடுத்துட்டு என்னை அனுப்பலாம். 2, இவர் செய்யாம வந்துட்டாருங்கிறத நான் நிரூபிச்சுட்டேன்னா ஐயா இனிமே இப்படி வராதுங்க, இது ஒண்ணு அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பலாம். 3வது, இந்த மாதிரி என்னை அனுப்புறதுக்காக காசு வாங்கிட்டு என்னை அனுப்பலாம். ஐயா 500 100 கொடு. இந்த 3வது நிகழ்வு நிகழக்கூடாதுங்கிறது தான் அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. இது காசு வாங்கிக்கிட்டு என்ன விடுறதுங்கிறது அவருடைய மனிதாபிமானம் அல்ல. மனிதாபிமானத்துக்கு விலை பேசுறதுக்கு யாருக்குமே ரைட்டு கிடையாது இல்லையா? அதுக்காக மனிதாபிமானத்துக்கு விலை உண்டா? மக்களுக்கு விலையா உண்டு, மனிதாபிமானத்துக்கு விலை இல்லையா? அப்படி இருக்கும்போது அந்த அதிகாரிகிட்ட நான் பேசணும். ஐயா எனக்கு தெரியாமல் நடந்து போச்சு, என்னுடைய டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு, இங்கே உள்ளவங்களுக்கு தெரிஞ்சு நான் மோட்டர் பைக் வாங்கியிருக்கேன், ரிஜிஸ்ட்ரேஷன் இங்கே உள்ளது, ஆர்சி புக் எல்லாம் இருக்கு, எனக்கு தெரியாது. இது ஒன்றுங்கிறது நடுப்புற புரிஞ்சுட்டேன். ஒன்றுங்கிற கூட எங்கேயோ இருக்கு, நான் வேற ஒரு இடத்துல ரூட் கட் பண்ணி எனக்கு வழி தெரியல. அவர் அடுத்த நிமிஷம் என்ன சொன்னாரு, யாரையும் நீங்கள் சொல்றது ஏற்றுக்கிறீங்க, இனி இந்த பக்கம் வராதிங்க, இது ஒன்று. ஸோ மனிதாபிமானத்துக்கு மெட்ராஸையே விலை பேசலாம். அது என்ன காரணம்னு எனக்கு தெரியாது. ஐயோ உட்காங்களா இல்லை சந்தர்ப்ப சூழ்நிலை அப்புறம் பேசிட்டு. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் பட்டாட்டாங்க ஆர்டர் ரீல்ஸ் ஆஃபீஸர் ரீல்ஸ் பண்றதுக்கு காசு கேட்டது, அது நியாயமா? சொல்லுங்க. உங்களுடைய சொத்தை உங்க பேர்ல இருக்குன்னு ஒரு விஓ சர்டிபிகேட் கொடுக்கணும். பட்டா தாலுகா ஆஃபீஸர் 20 ரூபா பணம் கட்டியாச்சுன்னா கம்ப்யூட்டர் சீட்டா கணினி சீட்டா கைப்பற்றி வரணும். உங்க சொத்து இதை உங்க பேர்ல இருக்கிறத கொடுக்க போறாங்க. அவங்க பொய்யான சர்டிபிகேட் ஒன்று கேட்க போறது நீங்க. இதுக்கு தேவையா? அவங்களுடைய கடமையை செய்வதற்கு இது தேவையில்லை. செய்ய வேண்டியது உங்க கடமை. பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான நிகழ்வுகள் நாங்கள் எல்லாரும் நிறைய பேர் நாங்கள் சேர்ந்து செஞ்சோம். அதன் காரணமாக தான் என்னாச்சு, மாஸ் கான்டாக்ட் கலெக்டருடைய மீட்டிங் ஒரே சமயத்தில் ஒரு 100 பேரோ 500 பேரோ 1000 பேரோ ஒரு மாஸ் கான்டாக்ட் போடு பட்டாட்டன்னு சொல்லலாம் பண்ணாங்க. இதெல்லாம் நடந்துதா? அப்போ லஞ்சம் கொடுத்து உங்களுடைய உரிமையை நிலைநாட்டுவது தவறுங்கிற உணர்ந்துக்கிறீங்களா? அவங்க லஞ்சம் வாங்குறது தப்பு தானே, வாங்கக்கூடாது தானே? இல்லையா? அது அப்புறம் அது அடுத்த செய்தி. அப்படி நிகழ்வு எலெக்ஷன் முடியட்டும், எலெக்ஷன் முடியட்டும். என்னுடைய போன் நம்பர் தரேன், என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. அதனாலதான் எங்க மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டாங்க எலெக்ஷன் கமிஷன்ல. நான் சுமார் 50-60 பேர் மேல பிடிச்சிருக்கேன். லஞ்சம் வாங்கக்கூடிய அதிகாரிகள் இருக்கட்டும், எலெக்ஷன் முடியட்டும், இது சமயம் இல்லை. இருந்தா அந்த நிகழ்வுகள் எல்லாம் கொடுங்க, அதை சரி பண்ணுவோம். சரி பண்ண முடியும். எதுவுமே திருத்தப்படக்கூடியதுதான், அரசியல் சட்டம் உட்பட. அதனால அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இப்ப நம்மளுடைய ஆஸ்பெக்ட் என்ன, எலெக்ஷன். எதுக்கு இவ்வளவு சுத்தி வளைக்கிறது பின்னாடி தெரியும்.
அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில உங்க எல்லாருக்குமே தெரியுது எந்த சூழ்நிலையும் அவர்களுடைய கடமையை செய்வதற்காக லஞ்சம் கேட்பது தப்பு. இதுதானே தப்புதானே? அது ஒன்றும் மாற்றம் இல்லையா? அதே மாதிரி இது எப்படி ஏற்பட்டது? இப்ப அந்த மாதிரி ஆசாமிகளை இன்டராக்ட் பண்ணி பேசும்போது அவங்க சில விஷயங்கள் சொல்றாங்க. ஐயா, நாங்க என்ன சொல்லுவோம், எங்களுடைய அபிஷியல் எங்களுக்கு மேல உள்ளவங்க எங்கள்கிட்ட ரிஜிஸ்டர் பண்றாங்க, கம்பல் பண்றாங்க, அதை நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியாது. அதை ரெக்கார்ட் பண்ண அன்ரெக்கார்டு தான் போகுது. அதே மாதிரி பொலிட்டிஷியன்ஸ்ல எத்தனை பேர் வாங்குறாங்க, எங்களுக்கு கம்பல்சரி அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வரணும்னு சொல்றாங்க. ஐயா, நாங்கள் என்ன பண்ண முடியும்னு கேட்குறாங்க. நான் பேசக்கூடிய காரணம் நான் எத்தனை பேரை பிடிச்சிருக்கணும் அவங்கள போய் இன்டராக்ட் பண்ணி பேசும்போது என்ன காரணம் இப்படி நைஸாக கேட்டால் எல்லா விஷயம் வருது. தகவல் அறிவு உரிமை சட்டத்தின்படி உங்களுடைய தகவலை சேர்த்து பெறலாம். ஆனா இன்னொரு சட்டம் ஒன்று இருக்கு, ரைட் ஆஃப் சர்வீஸ் ஆக்ட், சேவை பெறும் உரிமை சட்டம். அதுபடி உங்களுக்கு ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணா 10 நாள்ல அவங்க கொடுத்தாங்க ரேஷன் கார்டு. கொடுக்கலைனால் 5000 ரூபாய் வரையும் அவங்களுக்கு அபராதம் போட முடியும். அந்த சட்டம் தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் நாங்கள் பேசிட்டு இருக்கோம், போராட்டிட்டு இருக்கோம். அதே மாதிரி பட்டா டிரான்ஸ்பர் 5 நாள்ல பண்ணணும். பண்ணலை என்றால் 5000 ரூபாய் வரைக்கும் அதிகபட்ச அபராதம், சம்பளம், வேலைகளை நீக்கம், பணிகளை நீக்கம் செய்ய முடியும். அந்த மாதிரிலாம் இருக்கு. 17 ஸ்டேட்ல வந்துருச்சு. இன்னும் நம்ம ஸ்டேட்ல வரணும். ஆனா அம்மாவை கேட்கும்போது என்ன சொல்றாங்க, நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. பண்ணுவாங்க, நிச்சயம் இருக்கு, நல்ல எதிர்காலம் இருக்கு, அதில் மாற்றுக்கிறது இல்லை. காவல் தான் பதில் சொல்லணும். இத்தனை சட்டங்கள் நமக்கு உதவி இருக்கு, இத்தனை சட்டங்களை நம்ம நடைமுறைப்படுத்த முடியும். இது ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். உங்கள பல பஞ்சாயத்துல இருப்பீங்க. அந்த பஞ்சாயத்துல ஆர்டிஐ படி நீங்க கேட்டீங்கன்னாக்க ஒரே இடத்துல பல்பு 10 ரூபாய் மாத்திருப்பாங்க, கிடைச்சிருக்கும். ஒரே இடத்துல கோர்வெல்ல உள்ள மோட்டர் 4 தடவை மாத்திருப்பாங்க, எரிஞ்சு போச்சுன்னு. அது கணக்கு இருக்கும். ஆனா உண்மையிலே ஒரு தடவை தான் ஆயிருக்கும், இல்லை 2 தடவை ஆயிருக்கும், இல்லை ஆகாம கூட இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் போய் இன்டராக்ட் பண்ணுவோம், பேசுவோம். பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க, ஏன் சாமி இதெல்லாம் பேசுறீங்க, எலெக்ஷன் பண்ணி நாங்கள் பிரசிடண்ட் ஆகிறதுக்கு 1 கோடி ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணிடுவோம், யாரு கொடுப்பா? நியாயமான கேள்வி இது. எனக்கு தெரிஞ்சு 40 லட்சம் 50 லட்சம் பிரசிடண்ட் எலெக்ஷன்ல பண்ணிருக்காங்க. தேவையாது. அப்ப தவறு எங்க இருக்கு? எங்க இருக்கு தவறு? கையெழுத்துங்க. அந்த தவறு எங்க இருக்கு? இந்த அதிகாரிகளுக்கு காசு வாங்கணுங்கிற துணிச்சல் கொடுக்கறதுக்கும், இந்த அரசியல்வாதிகள் ஊழல் பண்றதுக்கும் அந்த துணிச்சலையும் சொன்னாங்கல்ல, வியாபாரம். எந்த ஒரு வியாபாரியும் லாபம் சம்பாதிக்கப்பட்டதான் வியாபாரம் பண்ணுவாங்க, சும்மா பண்ணக்கூடா. அதே போலதான் அரசியலும் வியாபாரமாக்காதீர்கள் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். இந்த காரணம், எலெக்ஷன்ல மக்கள் பணம் கொடுத்தா தான் ஓட்டு போடுறாங்க. அந்த சண்டை வந்து இதனால நம்ம வாங்கறதுனால, பணம் அவங்க வாங்கினாலும் தப்பு தான், நம்ம வாங்கினாலும் தப்பு தான். அதனாலதான் ஓராண்டு சிறை. அதை நல்லா உணரணும். வியாபாரிகள் அல்ல, நம்ம ஓட்டு நம்மள உங்களெல்லாம் விலைக்கு வாங்கிட முடியுமா? 1000 ரூபாய்க்கோ 5000 ரூபாய்க்கோ 2 கிராம் தங்கத்துக்கோ அந்த அளவுக்கு நம்ம கீழ்த்தரமாக போயிட்டோம். மக்களுடைய சக்தி உங்க கையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அஸ்திரம், பிரம்மாஸ்திரம் இருக்கு, ஓட்டு போடுறது. இந்த ஓட்டு போடுறதை வச்சு அத்தனையுமே நீங்க மாற்றி அமைக்க முடியும். நான் சொன்ன ரைட் ஆஃப் சர்வீஸ் ஆக்ட் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு நீங்க அத்தனை பேர் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அப்போ தெரியாம எங்க இடத்துல பட்டா மாத்திட்டாங்க, நடக்குமா? ஐயா ரேஷன் கார்டு கேட்டா ஒரு 3 வருஷம் ஆச்சு, இன்னும் வரல. 1000 ரூபாய் கொடுத்துருக்கேன், வரல. 2000 ரூபாய் கொடுத்தா ரேஷன் கார்டு வரல. முடியல. அதுக்கு காரணம் யாரு? நம்மதான். ஒவ்வொரு எலெக்ஷனையும் சிந்தித்து செயல்பட்டு இதே சூழ்நிலை போச்சுன்னா உங்க பேரம் பேசிங்க 1000 ரூபாய் எடுத்து போய் காரி கார்டுல 2 காய் வாங்கிக்கணும்.
இல்ல. இப்ப யார் உயர்றாங்க? வியாபாரிகள் உயரணும். இந்த வியாபாரிகள் நீங்களே ஆக உங்களை விட நீங்கள் ஏற்றுக்கிறாங்கன்னா ஏற்றுவீங்க, உங்களை விற்கிறோம்னா விற்கலாம், ஆச்சரியம் இல்லை. இப்ப இது வந்து ஆக்சுவலி இது ஒரு கலந்துரையாடல் தான், அதை ஞாபகம் வச்சுங்க. கொடுங்க, சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. மக்கள் அவங்க விலை ஆகுறதுக்கு முன்னாடி மக்கள் விலையாகிடுறாங்க சார். எப்படி நீங்க வந்து பைசா பண்ணினாதான் நாங்க பண்ணணும் வருதுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு உருவாக்கிட்டாங்க. இப்ப மாறணுமா இல்லையா? மாறணும்னா அவங்க மக்கள் யோசிக்கணும், அதை யோசிக்க மாட்டேங்கிறாங்க. யோசிக்க வைக்கணுமா இல்லையா? யோசிக்க வைக்க நம்ம செஞ்சாலும் அது உருவாக மாட்டேங்கிறாங்க. அந்த காசுக்கு விலையாக சூழ்நிலை வந்துட்டு. இப்ப சொல்லணும் அதனுடைய இம்பாக்டர்ஸ் என்னங்க, நம்ம எதெல்லாம் இழக்கிறோம். ஒண்ணு வேண்டாம், உங்க ஏரியாவில் உள்ள பல்பு மாறல எரியலைன்னு இல்ல, நம்ம ஏன் வாங்குறோம்? வாங்கினதுனால தானே. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம முதல்ல திருந்தணும். எதுவுமே நம்ம முதல்ல திருந்தணும். நம்ம முதல்ல திருந்தணும். என்ன செய்யணும்? கேவலம் ஒரு 1000 ரூபாயோ 5000 ரூபாயோ வந்து இன்னைக்கு உங்களுக்கு எல்லா படையும் அடங்கிடும். ஒரு 10 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு 10 கோடி ரூபாய் ஒரு தொகுதிக்கு, இல்ல 20 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட். ஆனா அப்புறம் சம்பாதிக்கிறது பல ஆயிரக்கணக்கான கோடிகள். நீங்க எல்லாம் பேப்பர்ல பாக்குறீங்க, எல்லாமே பேப்பர்ல பாக்குறீங்க, டிவியில பாக்குறீங்க. எதுவுமே மூடு மந்திரம் இல்ல, எல்லாம் ஓப்பனா தான் இருக்கு. ஆனால் இந்த எண்ணம் மாறணும்னா காசு கொடுத்துருன்னு சொல்லி வரவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க. முதல்ல காசு வாங்காம இருக்கிறது வேற. ஏமா உங்க ஓட்டுக்கு 1000 ரூபாய் தரேன், உங்க குழு 40 பேரா 40,000 ரூபாய் கொடுத்துறேன், எனக்கு ஓட்டு போட சொல்லுங்க. முதல்ல அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க. அவங்க கேட்கறதுங்கிறத விட நம்ம முன்னாடி கேட்கிறோம். நாங்க இத்தனை பேர் இருக்கோம், உங்களுக்கு வாக்களிக்கிறோம், எங்களுக்கு என்னன்னு டீல் சார். வாக்காளர்லாம் போயிட்டுங்க, அவங்கள கேட்கவே கூடாது. அவங்க நிக்கிறவங்க எல்லாம் சொல்றது கிடையாது, நம்மளாலதான் அவங்க உருவாக்குறாங்க. அது பாராளுமன்றத்துக்காக தான் வந்திருக்கோம். ஜனநாயக நாட்டுல வாக்க நம்ம தான் விற்கிறோம். அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். இப்ப இங்க கூடி இருக்கிறது எதுக்காக? அந்த நிகழ்வுகள் மாறணும். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சு எத்தனையோ வருஷம், சுதந்திரத்துக்காக எத்தனை வருஷம் போராட்டங்கள், அவ்வளவு சலிதா கிடைச்சதா? சுதந்திரம்ங்கிறது அவ்வளவு ஈஸியாவா கிடைச்சது? சரி, அந்த சுதந்திர காலத்தை நீங்க அனுபவிச்சிருக்கீங்களே, அங்க சுதந்திரத்துக்காக போராட்டங்களை அனுபவிச்சாங்க. இந்த மரம் வச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? இந்த நிழலை யார் அனுபவிக்கிறோம்? தென்னை மரம் இருக்கு, மாமரம் இருக்கு, பலாமரம் இருக்கு, உங்க பாட்டம் பூட்ட காலத்தில் நட்டது. ஆனா அதனுடைய பலன்களை கூட நம்ம தான் அனுபவிக்கிறோம். உங்க சந்ததிகளுக்கு என்ன விட்டு வைக்கிறீங்க? லஞ்சமும் ஊழலும் உண்டான ஆட்சிகள் தானே. அப்ப அந்த சந்ததிகள் என்னாச்சு? இன்னைக்கு எத்தனை பேர் உங்கள டாக்டர் ஆக முடியும்? 60 லட்சம் ரூபாய் 80 லட்சம் ரூபாய் நான் கேள்விப்பட்டேன். எத்தனை பேர் நீங்க இன்ஜினியர் ஆக முடியும் உங்க மக்கள்? 8 லட்சம். அது அப்புறம் அது அரசினுடைய டிசிஷன். ஏன்னா ஒரு விஷயம், அரசாங்கத்துடைய முடிவுக்கு நாம பேச முடியாது. நான் வந்திருக்கிறது எலெக்ஷன்ல எப்படி விதமான ஓட்டுகள், அதை நீங்க பதில கவனிங்க. உங்க பிரம்மாஸ்திரத்தை பிரயோகிங்க. என்ன பண்ணணும்ன்றதை நீங்க சொல்லுங்க. அவ்வளவுதான் வேணும். கண்டிப்பா அரசியல்வாதி சொல்றாங்க சார். ஆக இப்ப நம்ம சொன்னதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? மக்கள் திருந்த வேண்டும். புரியுதா? நம்ம வெறும் இலவசங்களுக்காக இலவசம் கொடுந்தோம். ஒரு சாதகத்தை பற்றி அப்புறம் பேசுவோம். இப்போ நம்மளுடைய வேலை என்ன? இப்ப உள்ள ட்ரெண்ட், இப்ப உள்ள அவசியம் என்ன? நிச்சயமா சரியான கருத்து தான். அந்த கருத்தை மாற்று கருத்துக்கே இல்லை. என்ன அந்த உணர்வுகள் நிறைய பேர்த்த இருக்கு, அதை சரி பண்ணணும். அது அரசாங்கம் பார்த்து செய்ய வேண்டிய விஷயம். அம்மா ஒரு விஷயம் சொல்றேன், எத்தனையோ ஆம்பளைகள் குழுக்கள் இருக்கா, பொம்பளைங்க குழு தானமா இருக்கு. கவர்மெண்ட் உங்களை தாமா நம்பி கட்டுக்கட்டா காசு கொடுக்குது, எவ்வளவு வேணாலும் லோன் கொடுக்குது. ஆம்பளைங்க எவனும் திருப்பி கட்டுவானா ஒழுங்கா? முடிஞ்சா பாருங்க. இந்தா இல்லையா?
முடிஞ்ச வந்து பாரியா, நீ என்ன எதிர்பட்டதை பாத்துக்கிறேன். கொடுக்குற வரைக்கும் தான் அவன், கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் செஞ்சது சாமானியம் இல்லை. ஆனா மகளிர் குழுக்களை ஏற்படுத்தி அவங்களுக்கு இந்த பணத்தை கொடுத்ததுனால என்ன ஆச்சு? ஐயா நாளைக்கு குழு கட்டணும், ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க. அந்த ஒரு பொறுப்புணர்வு. அதனாலதான் நாங்களாம் உங்கள்கிட்ட வந்து பேசணும். அதனாலதான் உங்களுக்கு அந்த மரியாதை, அதனாலதான் உங்களுக்கு அந்த மரியாதை. உங்களுக்கு பெண்கள் தான் இந்த நாட்டினுடைய கண்கள். நீங்க வந்து உங்க பையன்களுக்கு சொல்லலாம், உங்க பிள்ளைகளுக்கு சொல்லலாம், ஐயா சமுதாயோட சரிகத்தை இருக்கு, அதை சரி பண்ணுங்க ஐயா, நீ நல்லபடி ஆயிடு, நீ ஒரு அதிகாரி ஆன, லஞ்சம் வாங்காத, லஞ்சம் வாங்காதனால நமக்கு ஒரு பிரச்சனைகள் இருக்கு. பேசணும், அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். வேற யாரும் இல்லை. என்ன சொல்லுவாங்க, பெண்களுக்கு கல்வியை கொடு, ஆண்களுக்கு கல்வியை கொடுக்கறத பத்தி கவலையா பேசுறாங்க யாருமே. பெண்களுக்கு கல்வியை கொடுத்துட்டா அந்த குடும்பம் கல்வி அறிவுறும். இது நிஜம். அதனாலதான் லேடிஸினுடைய அந்த அறிவுகளை தூண்டுவதற்காக அமைப்புகள் அதெல்லாம் நிறைய. உங்களுடைய தூய்மை, நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் நேர்மையா இருக்கிறதுனாலதான் இந்த குழுக்கள் சட்டம் சர்வீஸ் நான் என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லிருக்கேன். அதனால சரி இவர் பேசுனா கரெக்டா பேசும் அப்படிங்கிற சொல்லிருக்காங்க. அவ்வளவுதான். இதே ஒரு லேடி இந்த மாதிரி பண்ணியிருந்தாலும் அவங்களும் செலக்ட் பண்றதுதான். யார் உண்மையான தொழில் செய்யறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் அதுக்கு உண்டு, மரியாதை உண்டு. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நீங்க மாற்றி யோசிங்க. எப்பொழுதுமே மாற்றி கருத்துக்கு மதிப்பு ஜாஸ்தி. எப்பொழுதுமே மாற்று கருத்து சொன்னாக்க முதல்ல ஏற்றுக்க மாட்டாங்க. அது நியாயமான விஷயம். இந்த ஜனநாயக கடமை ஆட்சியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணம் யாரு? மக்களாகிய நம்மதான். எலெக்ஷன் போது காசு வாங்கிக்கிட்டு நம்மளை அடகு வச்சு நம்மளை அவங்க அடகு வச்சுக்கணும். நம்ம அடிமையாயிட்டோம். அவங்கள்ட்ட ஒண்ணு கேட்க முடியும். அதுக்கு காசு வாங்க சமுதாய கடமை. எலக்ஷன்ல ஓட்டு போடுறது, அதுக்கு காசு வாங்குறது தப்பு. ஏதாவது மாற்றுக்கத்து உண்டா? நம்மளுடைய கடமை அது, சமுதாய கடமை. உங்க அண்ணன் தம்பிகள் லஞ்சமா வாங்குவீங்க? வாங்க மாட்டீங்க. உங்க மாமா வீட்டாங்க வாங்க மாட்டீங்க. ஏன் வாங்க மாட்டீங்க? உங்களுக்கு பிரியமானவர்கள். அதே மாதிரி உங்களுக்கு பிரியமானவர்கள் யாரோ, அது யாரா வேணாலும் இருக்கலாம், அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஆனா காசு வாங்காம. உங்களுக்கு யாரையுமே பிடிக்கலையா? இங்க கிறிஸ்தவ இருக்கக்கூடிய அத்தனை பேர் ஊழல்வாதின்னு நினைக்கிறீங்களா? நோட்டோன்னு ஒரு பட்டன் இருக்கு, அதை அமைக்கிறீங்க. இதனுடைய விளைவுகள் அடுத்த காலம் பதில் சொல்லும். ஆனா உங்களுக்கு பிரியமானவர்களுக்கு போடுறதுக்கு எப்படி உங்க பிள்ளைகள்கிட்டயோ உங்க மாமா மச்சான்கிட்ட காசு வாங்காம லஞ்சம் வாங்காம இருப்பீங்களோ, அதே மாதிரி இதுலயும் காசு வாங்காமல் லஞ்சம் வாங்காமல் உண்மையிலேயே உங்களுக்கு பிரியமானவர்களுடைய சின்னத்துல ஓட்டு போட்டு அவங்களை வெற்றி பெற செய்யுங்க. நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாம். அது எங்களுடைய வேலையை கொடுத்துருங்க. வச்சுங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய பிரம்மாசம் அது ஒன்றுதான். இந்த சமயத்தை சிந்திச்சு ஓட்டுக்கு காசு வாங்காமல், யார் ஓட்டுக்கு காசு கொடுக்குறானோ அவங்களுக்கு போடாமல், நேர்மையானவங்க யாரு, உங்களுக்கு பிடிச்சவங்க யாருங்கிறத தெரிஞ்சு அவங்களுக்கு வாக்களிக்கணும். அவங்கள வெற்றி பெற செய்யுங்க. யாரையும் பிடிக்கலன்னா நோட்டை போடணும். அதுக்காக தான் இவ்வளவு சிறப்பு மூட்டம், இத்தனை அதிகாரிகள் வந்திருக்காங்க. எந்த சூழ்நிலையிலும் ஓட்டுக்கு காசு வாங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்க உள்ள கருத்து. உங்களுடைய கடமை, அந்த கடமையையும் செய்யணும், தவறாது செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த மீட்டிங் வச்சுருக்கோம். எல்லாரும் செய்யுங்களா? இத்தனை பேர் காசு வாங்கிட்டு ஓட்டு போட பண்ணீங்க. மாட்டீங்களா? நிச்சயமா நீங்க வச்சுக்கலாமா? சரி, என்னுடைய செல் நம்பரை நோட் பண்ணீங்க. உங்களது ஏரியாவில் செயல்படுவார்கள். என்னுடைய டீம் கிட்டத்தட்ட 450 பேருக்கு மேலே இந்த ஏரியாவில் இருக்காங்க. தமிழ்நாடு
பழைய தஞ்சை மாவட்டத்தில். அதில் மாற்றுக்கு இல்லை, அதையும் ஞாபகம் வச்சுங்க. என்னுடைய செல் நம்பர் நோட் பண்ணிங்க, 900 3700 190. மறுபடியும் சொல்லட்டா, 900 90 037 00190. ஏதாவது சந்தேகம் இருக்காத நம்பர் 2 பேருக்கு இந்த நோட்டீஸ் கொடுக்குறேன். இந்த நம்பர் எதுக்காகனாக்க 2 விஷயத்துக்காக. பூண்டி தானியமங்கலம் கலைஞர்களா, இந்த தேர்தலில் யாராவது உங்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்க வந்தால் தாராளமாக இதுக்கு தெரிவிக்கலாம், கலெக்டர் ஆபீஸுக்கு எனக்கும் தெரிவிக்கலாம், நடவடிக்கை எடுக்கப்படும். அதே மாதிரி இதோட நான் உங்களோட விடல, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமாகும். தாங்க அம்மா சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருந்தால் தாராளமாக என்னோட தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் எப்பாடுபட்டாவது நிறைவேற்றப்படும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்தவங்க பட்டாவை எந்த போட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அதுக்கு காசு கேட்கிறாங்க, நான் வரமாட்டேன்.